ஹாய் guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட் கார்ட்போர்டை வச்சு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா இந்த அமேசானில் வர கார்ட்போர்ட்லாம் நான் கலெக்ட் பண்ணி அதை கட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 பாட்டு வைக்கிங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சா பின்னாடி உள்ள செடி அவ்வளோவா தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா 2 செடி அட் அ டைம் வச்சாலும் உங்களுக்கு பின்னாடி இருக்க செடி நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ இது சின்னதாக பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு பண்ண போகிறது பெரிய சைஸ். ஸோ நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வினைல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். வால்பேப்பர் தான் இது. அப்புறம் சிசர்ஸ், ஹாட் க்ளூ கன், அப்புறம் கார்ட்போர்டு, அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வேண்டாத பிளேட் ஏதாவது எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ லென்த்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹைட்டு யூனிஃபார்மாக இருக்கணும். ப்ளஸ்ஸு இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சும்மா இப்போ தான் நம்மளுக்கு அது திக்காக ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கார்ட்போர்டையும் நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ரோல் பண்ண இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேஷன் பார்க்கறதுக்கு ரோல் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு அது எங்கே முடியுதோ அடுத்த கார்ட்போர்டு அதில் வச்சு ரோல் பண்ணணும். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் ஹைட் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ பிளேட் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் கேப் இருக்குது அதில். ஸோ நம்ம அது ஃபுல்லாக அதை பிளேட்டை கவர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே மட்டும் கொஞ்சம் அந்த சிலிண்டர்கள் கார்ட்போர்டில் கொஞ்சம் கேப் வர மாதிரி அதை ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதை ரோல் பண்ணி அந்த பீஸை மட்டும் வெளியில் எடுத்துட்டு நான் அதை மட்டும் இப்போ இந்த ஹாட் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் உள்ளே பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை பெர்மனெண்ட்டாக வச்சுட்டு இதை சுற்றி மற்ற கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாம் ஒட்ட போகிறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் பீஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அதில் அடுத்த கார்ட்போர்ட் பீஸை ஒட்டிட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மகிட்ட எவ்வளோ கார்ட்போர்ட் பீஸ் இருக்கோ அதை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். இது வந்தால் இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லூஸாக சுற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ஸ்டடியாக இருக்கும். ஸோ இதை எட்ஜஸ்லாம் சிரச்சு வெட்டிட்டு இப்போ பிளேட் வச்சு பார்த்தா பார்த்தீங்களா இந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்லேயும் அந்த கார்ட்போர்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த வெளியில் இந்த வால் பேப்பர் ஒட்டிடலாம். ஸோ அந்த எவ்வளோ வேணுமோ அதை மெஷர் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அது நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ அவ்வளோ வால்பேப்பர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன லென்த் வால்பேப்பர் வாங்குறீங்கன்னோ அதை பொறுத்து அது மாறும். ஸோ நான் சின்ன சைஸ் வாங்கிட்டு அதனால் 3 பீஸாக வச்சு நான் வெளியில் ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக மேலே கொஞ்சம் கேப் விட்டேன். ஏன்னா அந்த கார்ட்போர்டோட ரஃப் எட்ஜுன்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்த்திங்களா இது மாதிரி விட்டு நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். ஆனால் எண்ட் ப்ராடக்ட் எனக்கு அது அவ்வளோ இஷ்டப்படல. பார்த்திங்களா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்து. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளஸ்ஸு நான் ரொம்ப லூஸாக இது பண்ணனால அது கொஞ்சம் ஸ்டெடி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் கீழே பேஸ்லேயும் அதே ஷேப்பில் ஒரு ரவுண்டாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி வெட்டி அதையும் ஹாட் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஸோ இது கீழே இருக்கும். அதனால் உங்களுக்கு அது வெளில தெரியாது. ஸோ மேலே பிளேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான பிளான்ட் ஸ்டாண்ட் ரெடி. ஸோ இது நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கணும்னா வச்சிக்கலாம். வெளியிலலாம் வச்சிங்கன்னா மழையெல்லாம் பட்டுச்சுன்னா போயிடும். ஸோ சும்மா வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி சும்மா உங்களுக்கு பிளான்ட்ஸ் அழகாக டிஸ்பிளே பண்ண இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Bye.